கவர்ச்சியான பேஷன் நிகழ்ச்சிக்காக உலகின் சிறந்த ஆடையை அணிஞ்சி வலம் வந்த அந்த நடிகை யார்? சுமார் 163 கலைஞர்கள் 1905 மணி நேரம் கடுமையா உழைச்சி உருவாக்கின அந்த நடிகை அணிஞ்ச அந்த ஆடை எது? அண்ணே, சாதாரண டிரெஸ்ஸிலேயே கவர்ச்சி செமையா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உலகின் சிறந்த ஆடையில வெளிப்பட்ட அந்த உலகின் தலை சிறந்த கவர்ச்சியை பத்தி சட்டு புட்டுன்னு சொல்லுங்க அண்ணே. எந்த பக்கம் போனாலும் விடாம சுத்தி சுத்தி வளைச்சி அடிப்பேன்ற மாதிரியான சுந்தர் சியோட அலப்பறைய தாங்க முடியல சாமி. அப்படின்ற மாதிரியான அந்த அலப்பறை என்ன, அது இது எதுன்றதை தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகர். உலகின் மதிப்புமிக்க கவர்ச்சியான பேஷன் நிகழ்வான மெட்காலா 2024க்கான நிகழ்ச்சி அமெரிக்காவோட நியூயார்க்ல நடந்துச்சு. இது மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ் காஸ்டியூம் இன்ஸ்டிடியூட் நலனுக்காக வருஷா வருஷம் நடத்தப்படுற நிதி திரட்டு விழா ஆகும். இதுல பிரபல ஹாலிவுட் நடிகை ஜெனிஃபர் லோபஸ், நடிகர் கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த்னு பலரும் கலக்கலான கவர்ச்சி உடையில கலந்துக்கிட்டாங்க. இந்திய திரையுலக பிரபலங்கள் உட்பட பல்வேறு நாட்டை சேர்ந்த பிரபலங்களும் கலந்துக்கிட்ட இந்த நிகழ்ச்சியில பிரபல இந்தி நடிகை ஆலியா பட்டும் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில ஆலியா பட் அழகிய வேலைப்பாட்டோட கூடிய கண்கவர் புடவையை அணிஞ்சி வலம் வந்தாங்க. நேர்த்தியான புடவையில அழகான ஆலியா பட் வலம் வந்தது பார்க்கிறவங்களை கவர்ந்து இழுத்துச்சு. ஆலியா பட் அணிஞ்சிருந்த இந்த புடவையை 163 கலைஞர்கள் 1905 மணி நேரம் அர்ப்பணிப்போட உழைச்சி உருவாக்கி இருக்காங்க. நிகழ்ச்சியில நடந்த இன்டர்வியூல ஆலியா பட் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, உலகிலேயே புடவையை விட சிறந்த ஆடை எதுவும் இல்லை. இந்த தலை சிறந்த புடவைக்கு பின்னால இருக்கிற கலைஞர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அண்ணே, ட்ரெஸ் ஃபுல்லா பூவா இருக்கிறத பார்த்தா காம்புக்கு நோகாம பூவை கிள்ளனும் போல இருக்கு அண்ணே. சொல்ல மறந்துட்டேன். வருஷா வருஷம் நடக்கிற இந்த போட்டியில இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா, ஸ்லீப்பிங் பியூட்டிஸ் ரீ அவேக்கனிங் ஃபேஷன். அதாவது தூங்கும் அழகுகள் பேஷனை மீண்டும் எழுப்புதல்னு அர்த்தம். ட்ரெஸ் கோட் தி கார்டன் ஆஃப் டைம்ன்றதால தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லோரோட ட்ரெஸ்ஸுமே பூவா பூத்திருந்துச்சு அண்ணே. அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு தெரியல. நெட்ல தேடி பார்த்தேன், அது பத்தின டீடைல்ஸ் எதுவும் கிடைக்கல. சரி வாங்க அடுத்து சுந்தர் சியோட அலப்பறைய பத்தி பார்த்துடலாம். தமன்னா வர்சஸ் ராசி கண்ணான்னு 2 பேரும் கவர்ச்சியா வந்து செமையா கலக்கின அரண்மனை 4 3 நாள்ல 34 கோடியை வசூல் செஞ்ச சந்தோஷத்துல சுந்தர் சி கலகலப்பு திரிய எடுக்க போறாராம். கலகலப்போட முதல் 2 பாகங்களை போலவே இந்த 3ஆம் பாகமும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற மாதிரியான கதை அம்சத்துல இருக்குமா அண்ணே. அரண்மனை 4 நல்லா ஓடுற சந்தோஷத்துல அரண்மனை 5 எடுக்க போறேன்னு மனுஷன் பாடாய் படுத்தாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ணே. இப்போ அப்டேட் 3. தில்லு ஸ்கொயர் படத்துல முத்த காட்சிகள்ல செமையா கலக்கின அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிட்டு இருக்கிற லாக்டவுன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. அடுத்து அப்டேட் 4. மே 10ஆம் தேதி வெளியாக போற கவினோட ஸ்டார் படத்துக்கு யூ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்ச இந்த படத்துல வர 10 பாடல்கள் 10 விதமான அனுபவத்தை தரும்னு சொல்றாங்க. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற டாப் 5 அப்டேட்ஸ்ல 5வது அப்டேட் இதோ. தனுஷோட குபேரா படத்தோட படப்பிடிப்பு மும்பை குப்பைமேட்ல நடக்க தனுஷோ மாஸ்க் கூட போட்டுக்காம சுமார் 10 மணி நேரத்துக்கு மேல அந்த நாத்தத்தை சகிச்சுக்கிட்டு நடிச்சிருக்காரு. யதார்த்தத்தை உணர்வுபூர்வமா பிரதிபலிக்கத்தான் மாஸ்க் கூட அணியாம நடிச்சத படக்குழு வியந்து பாராட்டி இருக்கு அண்ணே. ஷூட்டிங் இல்லாதப்ப கூட குப்பையோட குப்பையாதான் இருக்கணும் வாழணும்னு சொல்லி அதே மாதிரி படம் எடுக்கிற டைரக்டர் பாலாவுக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு எனக்கு தோணுது அண்ணே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன டாப் 5 அப்டேட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.